கொஞ்சமும் காணாம உண்மைக்குமே வந்து நிம்மதி இல்லாம இருக்கு. நிம்மதி என்ன விலை சொன்னா வாங்குவே இந்த பூமியில். இப்படி நான் உங்களுக்கு பக்கவலமா இருந்து கொண்டு நிம்மதி இல்லையன்றீங்களா? இதே தனிய கடைகளுக்கு தெரிஞ்சு சைக்கிள்ல பக்கத்து வீட்டுக்காரங்க பொம்பளைகள் தெரிகிற மாதிரி தெரிஞ்சு சாமான்கள் வந்துட்டு சொன்னா செத்துட்டு சொல்லுவலை. அது பம்ப சொல்லுவோம், அது வீடியோல சொல்ல வந்துட மாட்டேன். நண்டு கறியை பழமா வச்சு தந்துட்டீங்கள். நல்லதா தம்பி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் தம்பி ஆரம்பிக்கும் அப்பா தம்பி கடவுளே நல்ல போது மனம் மனம் மனதற்கோ அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. நீங்கள் நீங்கள் நண்டு. நீங்க தம்பி குட்டியே நண்டு. இன்னைக்கு என்ன கறி நாங்கள் சமைக்க போறோம்? நண்டு நண்டு சமைக்க போறோம். நம்பி நம்பி நண்டு காட்டிட்டு ஓகே. இன்றைக்கு வந்து நாங்கள் மதிய சமையல வந்து நண்டு கறி போய் எனக்கு ஆடுக்கோமா அலைய மாட்டார், சும்மா அதை கொண்டு பயம் மாதிரியாது. அக்கா போ எங்க இருக்க போற நான் சமைக்கிறதா? நாடாம்பி எப்படி நான் சமைக்கிறது? இப்போ வந்து அவர் விளையாட்டை வந்து பார்த்துருக்கணும். எனக்கு வந்து அனுவுக்கு தேங்காய் தராராம். நான் தேங்காய் கண்டிருக்கா தான் என்ன தள்ளி போட்டு தான் தேங்காய் தந்தவர். இப்போ நண்டை ஊற்றி கொண்டு வச்சிருக்கு. ஆனால் நண்டை வந்து அலைய மாட்டார். என்னடா அவளுக்கு பயம். நண்டு கிட்டே கை வைக்க மாட்டார். என்ன அவ்வளோ வந்து பயம். நண்டு கடிச்சு போட மாட்டேன். ஏனாம்பி கையா அப்படி கவ்வும், இப்படி கவ்வும் கையோ. இன்றைக்கு வந்து மதிய நேர சமையலாம் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து இது என்ன ரெண்டு பேர் தெரியாது குரக்கன் தான் வந்து இன்றைக்கு மதிய நேரம் வந்து சமைக்க போகிறோம். அதோட சேர்ந்து 2 எக்ஸ்ட்ரா கறியும் வந்து வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க குத்தரிசி வந்து போட்டு கிடக்கு. குத்தரிசி வந்து தமிழ் குடிக்கா வந்து குத்தரிசி தான் போடணும். டெய்லி வந்து நான் வெள்ளி அரிசி உங்களோட வாய்க்காக நான் வந்து பார்க்கலாம். எனக்கு முக்கியம் தம்பி குடிக்கலாம். தம்பி குடிக்கு தான் அவன் வாயிலே வந்துச்சு. எனக்கு முக்கியம் தம்பி குடியா. அவன் பேஞ்ச மாதிரி இல்லை. எப்படி செஞ்சு எப்படி செஞ்சு எப்படி செஞ்சு எப்படி செஞ்சு நண்டு கடிச்சு மூக்குல கடிக்கணும். எப்படி ஏஞ்சமா பாத்தியே? அவளுக்கு என்ன பெரிய தெரியும். நீங்க அண்டி கொடுக்காம சரியா? ஓகே. அப்பா வந்து நாங்க அப்பா வந்திருக்காரு எங்க? உங்களோட வீட்டை வந்து நிற்கிறேன். அப்போ வந்து இன்றைக்கு வந்து வந்துட்டாரு. நண்டு கறியும் வச்சு அதோட 2 கறியும் தான் காய்ச்சி போனோம். அதை தான் இன்றைக்கு வந்து வீடியோவில் வந்து பதிவு செய்யணும். நண்டு பிரட்டல பண்டைக்கு நண்டு பிரட்டல். அதே மாதிரி பாருங்க கிடக்கிற பொருட்களை வந்து இனிமே எடுத்து நான் வைக்க நேரம் துப்புருவாங்க. டைம் கொஞ்சமும் காணாம உண்மைக்குமே வந்து நிம்மதி இல்லாம இருக்கு. நிம்மதி என்ன விலை சொன்னா வாங்குவே இந்த பூமியில். இப்படி நான் உங்களுக்கு பக்கவலமா இருந்து கொண்டு நிம்மதி இல்லையன்றீங்களா? இதே தனிய கடைகளுக்கு தெரிஞ்சு சைக்கிள்ல பக்கத்து வீட்டுக்காரங்க பொம்பளைகள் தெரிகிற மாதிரி தெரிஞ்சு சாமான்கள் வந்துட்டு சொன்னா செத்துட்டு சொல்லுவலைக்கு. அங்க ஓடி இஞ்ச ஓடி வேலையும் செய்து வீட்டு வேலையும் செய்து எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப? இந்த வெயிலுக்குலாம் சொல்லுங்க. உடுப்பு துவைக்கிறது, வீடு வாசல் கூட்டுறது, அதான் சொல்ல போறீங்க. அதுங்க வீடியோ தானே வாரணிங்க, தைக்கிறதுக்கு வாரணிங்க இல்லையே. அம்மோடு கடவுளு கடை வைக்க தெரியும், பார்க்குறாங்களும் தெரியும். ஒண்ணுதப்பா என்னதானது கேட்காதானதோ இவரை வச்சுக்கொண்டு சமைக்க அப்படி 1 மணிக்கு தான் சமைக்க தொடங்கலாம். இத்திரையும் கொள்ளாம இருக்குது பெரிய காதோட. கேட்காம் கேட்கும்
ஆமாம் வீடியோவில் சாப்பிட்டு காட்டுவோம். இப்போ தம்பி உங்களுக்கு வீடியோவில் கேக்கு சாப்பிட்டு காட்ட போகுது. பம்பி போட்டு எப்படி காலம் முடிஞ்சு போடும். நான் நேற்று பிள்ளைய விழுத்தினது கூட யார் பிள்ளைய பிள்ளை விழுத்தினேன் நேற்று அச்சுனை விழுத்தினேன். நல்லா சொல்லுவேன் தெரியுமா போய் நேற்று விழுந்தா அப்புறம் கொஞ்சம் மடிவா வந்து வாய்க்கிறாங்க சொக்கெல்லாம் சிரிச்சு காட்டுங்க சிரிப்பாங்க வீடியோ சிரிச்சு காட்டுங்க. அழுது காட்டுங்க அழுது எப்படி அழுகுறேன் அழுகுறேன் அழுது தம்பி ஆரம்பிக்கும் தம்பி ஆரம்பிக்கும் அப்பா தம்பி ஆரம்பிக்கும் அனுபவிக்கும் தம்பி பிள்ளைக்கு ஆரம்பிக்கும் அப்பா தம்பனுக்கு ஆரம்பிக்கும் அனுபவிக்கும் அப்பா பிக்கும் எப்படி எப்படி அப்போ உனக்கு இந்த அப்பாடு அனுபவிக்குமான்னு சொல்லு அப்பாவா தந்துடு எப்படி நீங்க தான் கடிச்சிட்டு வச்சீங்க இப்போ கடிச்சு காட்டுங்க சும்மா கடிக்கிறது அப்புறம் இது தெரியுது தம்பி தம்பி இந்த தம்பி குட்டி நீங்கள் ஆட்ட குழந்தை ஆட்டைங்க அப்பான்ற குழந்தை சரி அப்ப நாங்கள் வந்து டெசர்ட்டுகளோட சேர்ந்து இன்றைக்கு தினம் வந்து சமையலுக்குள்ள போவோமே ஓகேன்னு சொல்லுங்க ஓகே ஓகே வாங்கன்னு சொல்லுங்க ஓகே வாங்கன்னு சொல்லுங்க ஒருக்கா கடிச்சிட்டா தம்பி ஒருக்கா சொல்லுங்க ஓகே அனு கடிச்சு போட்டாங்க சப்பு ஓகே அச்சோ கடிச்சிட்டா அச்சோ அப்பாக்குமோ ஷர்ட்டாக கடிப்பேன் எனக்கு தெரியும் தம்பி தம்பி குடி நீ சொல்லுங்க அப்பா ஓகே வாங்க நீங்களும் ஓகே பாய் சொல்லி விடுங்க அப்போ சரியா நீங்கள் விளையாடுங்க சரி நாங்கள் சமையலுக்குள்ளே போவோம் அனுன்ற கம்மா எடுத்து போட்டு சரி அனுன்ற இல்லை அக்கான்ற அக்காங்க சரி வாங்க இந்த பாருங்க எங்களை பொக்குண்டு குட்டி என்ன செய்யுதுன்னு சொல்லி தம்பி என்ன செய்தியல் தம்பி குட்டி என்ன செய்தியல் தம்பி குட்டி தேங்காய் திருவிங்களோ தேங்காய் திருவி கொண்டு இருந்த ஆளை கிளச்சி போட்டு தானே இருக்கிறார் தேங்காய் இருக்க போகிறேன்னு குத்தி போடும் திருவு வேலைனா நாங்கள் போவோம் அம்மா விட்ட தம்பி குட்டி அச்சா தேங்காய் ஊத்தியா இன்னொன்று திருவுறீங்களோ காய் குத்திடும் ஐயா கீழே கத்தி குது மூத்திய குத்தி போடும் சரி வாங்க நாங்கள் போவோம் அம்மா விட்ட போவோம் ஓய் திரும்ப திரும்ப குறுக்குறண்டு திரும்புங்க காய் பட்டிரும் ஐயா அழுமுங்கோ அப்புறம் ஆக்கள் பேச போய் திருவேலையை கொடுத்துட்டு இருக்கிறவன் ஊத்த மாறி மாறி திரும்பி பார்க்குறானே இது திருவுப்படுதுண்டு தானும் கேமரா எடுக்க நானும் வீடியோ எடுக்கிறேன் எடுங்க எடுங்க தம்பி எடுங்க சரி அஜா அப்படியா அக்கா முடிக்க போட விடுங்க அடுங்க அப்பா அடுங்க அப்பா அடுங்க இல்லப்பா சார்ஜ் இல்லை சார்ஜ் போட்டு அவளுக்கு விழுந்துடும் கீழே சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே இப்போ எல்லா விவரமுமே தெரியுது அந்த புண்ணுக்கு அந்த டிஸ்பிளே லைட் எரியன்னு சொல்லி போட்டு இந்த கேம்பா பிள்ளை கறக்கக்கூடாது கோட்டோட தெரியுது ஐயோ கோட்டு எங்க எல்லா பக்கம் வேலையோட தெரிஞ்சா டென்ஷனாக தானே இருக்கும்
வீடியோடு அப்பா வீடியோடு அப்போ சிரிச்சு காட்டுறேன் இதில் உப்பாதா பே மட்டும் தான் போகும் ஓ பே மட்டும் தான் போகும் நல்லா திரும்பி போயிட்டு மாமா எடுத்துக்கலாம் என்னம்மா அம்மா என்னோட வாடியை பார்த்தீங்களா அனுவக்கா என்னப்பா சரி ஓகே அப்போ திரும்பி போட்டு மீதியை தொடரும் ஓகே இது பாருங்க நண்டு பெருசு உங்களை நீலக்கால் நண்டை விட இந்த நண்டுல தான் சதை கூட ஆனால் நீலக்கால் நண்டு தான் விலை கூட இது வந்து கிலோ வந்து 1200 ரூபா விற்றது அப்போ 850 ரூபான்னு சொல்லி போட்டி நான் 850 ரூபா 850 ரூபா எவ்வளோ கிலோ கிலோ எவ்வளோ 1200 ரூபா ஆ அப்போ கூடைக்குள்ள 3/4 கிலோ கூட தான் 850 ரூபாண்ட எத்தனை நண்டு வந்திருக்கு 3 நண்டு தான் எத்தனை கால் இருக்கு செல்லத்துக்கு ஒரு நண்டுக்கு எத்தனை கால் வரும் தெரியாடி சொல்லுங்க 2 கால் உங்க வேறு எத்தனை கால் 4 கால் நண்டுக்கு இதெல்லாம் கால் தான் இருக்குது 1 2 3 4 5 10 கால் நண்டுக்கு 10 காலா ஓ சரியா இதுவும் கால் தான் நான் சின்ன வயசுல படித்த ஞாபகம் இருக்கு எத்தனை கால் சரியா தெரியாது கிடக்கு ஆனால் 10 கால் 2 கால் இல்லை மனசு இருக்க மாட்டேன் 2 காலை படித்தவர் மனுஷனுக்கு 2 கால் 2 கை ஆனால் அந்த நிலவு டைமில் நண்டு போண்ட போடான்னு சொல்கிறது ஆனால் இது வந்து லேசாக தான் கிடக்கு இந்த நண்டு என்ன இன்றைக்கு அணுவுக்கு நண்டு சாப்பிடணும் போல ஆசையாக இருந்தால் அப்போ நண்டு வண்டியை சொல்லி விடியவே ஏனண்டா அப்படி சொன்னாண்டா இரவு மீன் குழம்பு காய்ச்சினா புட்டு தின்ன மாட்டீங்க நான் என்னடா எனக்கு கொஞ்சம் வசந்த் அரிசி மாவாண்டேல அரிசி மாவு மாட்டேல வேண்டாம் 25,000 முடிஞ்சது இனி வந்து ஒரு நாள் 2000 தரணும் வேணும் எஸ் இதெல்லாம் கூட இருக்கிறது இல்லை இதெல்லாம் போடக்கூடாது டக் நீட்டோடி இங்கே அப்போ எல்லாத்தையும் எல்லா காலம் கூட எத்தனை நண்டு வருது 3 நண்டு அப்போ 2 வட்டினா 6 குண்டு வருது இப்போ என்ன மதியத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதியை தரலாம் நீங்கள் மிச்சத்தில் சாப்பிடுங்க சரி உங்களுக்கு ஒரு நண்டும் ஒரு காலும் தரலாம் ஒரு நண்டும் ஒரு காலம் அப்போ மிச்சம் மஞ்சள் அது இராவுக்கு மிச்சம் மெம்பர்ஸ் இருக்கணும் அவள் சாப்பிட்றல இந்த மாண்டைக்கு சாப்பிடாட்டி அடி பொஞ்சக்கா சொதி வைக்க போகிறேன் நண்டோட பிரட்டல் பொஞ்சிக்கா பிரட்டல் கரெக்டு பொஞ்சிக்கா எந்தா நீ இருந்தா நீ நல்ல சதவா இதெல்லாம் மட்டும் துப்புரவு செய்திருவோம் நான் தானே நான் வந்து இதுதான் நல்ல இந்த நீ கடையிலே வந்து சார் ப்ளவுஸ் வந்து அவசரமாக கொடுக்கணும் கோட் ஒன்று வந்து தைக்க போகிறோம் நாங்கள் கோட் மாடல்லண்ணா கோட்டோ ஸ்கர்டன் கோட் அதுவும் வந்து ஒன்று நான் தைக்கணும் இல்லை யானை தைக்கணும் இன்றைக்கு கடையில் இன்றைக்கு கொடுக்கணும் பசங்க பின்னிடா நாளைய ப்ரோக்ராம் 2 பேரும் வந்திருக்காங்களா அப்போ மிஷின் இல்லை தானே அப்போ அவங்கள தான் சமாளித்து தைக்க வைக்கணுமே பக்கத்தில் 2 சொல்லி கொடுப்பீங்க அவன் அடிச்சு போடுவான் இல்லை இதை வந்து 2 தான் சரி என்ன 2 பிளந்துடும் ஆனால் இதுக்கு கால் கிடக்கு அது நான் ஒடிச்சேனா இவங்க வந்து பல்லால் கடிக்கிறாங்க நஷ்டம் அதுக்கு நல்ல பல்லுவெல்லாம் இருக்கணும் எந்த வெள்ளோ உங்களோட பல்லால் கடிக்கிறாங்க என்னோட தான் தெரிஞ்சு இருந்தாங்க உடச்சிட்டாங்க உங்களோட பல்லால் கடிச்சானா தின்றே முழங்கிற உங்களுக்கு 2 குழந்தை நல்ல கதை சொல்லு இப்படியே போய் அளவிடுங்க ஆக்களுக்கு வணக்க போகுது உடுப்பில் எல்லாம் முடுது நீங்கள் ஒரு ஏப்ரல் தான் இங்கே நீ வசந்த் உங்களுக்கு என்ன விதியோ என் விதிய சொல்ல ஒரு அப்படி இல்லை எல்லாத்தையும் விருப்பப்பட்டு செய்யும் நீங்கள் நல்லா விட்டு படுறீங்க அது உணர்ந்து கொள்ளணும் சில பேர் வந்து உணர்ந்து கொள்ளணும் வேலை டைமில் கரெக்டாக கொடுக்கலாம் வேலை இல்லாத டைமில் செய்து கொடுக்குறாங்க அதில் என்ன வந்துச்சு வேலை இருக்கிற டைமில் செய்தான்னு சொன்னால் என்னடா அது நான் பாருந்தா நான் பின்னேன் கடைக்கு நீங்கள் வாரணுன்றதுக்காக நீங்கள் நானும் சரி கடையில் இப்போ ஒரு அவசரமாக கொடுக்க தேவைன்னு சொன்னால் நீங்கள் வாரதுன்னு நானும் சரி நீங்களும் சரி இல்லை தான் நீங்கள் ஆம்பளை தான் பொம்பளை ஆம்பளைன்றதை உங்களுக்குலாம் கட்டாங்க
உழைச்சாதான் எல்லாருக்கும் சோறு உழைக்காட்டி உட்கார்ந்தா சோறு போட யாரு கண்ணா ரைட் நாங்க ஈஸியா ரெண்டு வந்து உழைச்சாச்சு எல்லாத்தையும் வந்து இல்ல ஒரு உடம்ப ஒரு உடம்பு உடைச்சு எடுத்து நான் இப்ப இதை வந்து ரெண்டா பட்டு கத்தியாலே சரி அப்பெல்லாம் சமைக்க பாப்பா நண்டு பிரட்டல் மாதிரி தானே ஓ நண்டு பிரட்டல் கூட ரெண்டு கறி காய்ச்சல் இருக்கு இன்னும் குழம்பு கறி காய்ச்சலீங்களா ஓ சொதி வைக்கிறேன் பருப்பு வைக்கிறேன் சொதியும் பால் கறியும் பருப்பு அம்மா மேல ஆண்டவர் சத்தியம் எல்லாம் மட்டும் வச்சுக்க அதான் இது என்ன வெள்ளைக்கறி உங்களுக்கு வெள்ளை இந்த வெயிலத்துக்கு அது குழம்பு இந்த வெயிலத்துக்கு சாப்பிடலாம் பால் கறி வைப்பேன் சரி அப்ப அடுத்த இடமா சமைக்க வந்து திரட்டி காய்ச்சிக்க பார்ப்போமா ஓகே இப்போ வந்து எங்களோட நண்டு கறி காய்ச்சறாக்காக வந்து எங்களோட அரிசியாக்கா வந்து இருக்கிறான் ஆமா நல்ல சுகமா இருக்கிறீங்கள நல்ல சுகம் சீயா பதக்கல கம்மிட்டு அது பம்ப சொல்லணும்னா அந்த வீடியோல சொல்ல வந்துட மாட்டேன் அதோட தேவையில்லை வந்து நாங்கள் ஜோகா வந்துருக்குறாங்க என்னடா இன்னைக்கு வந்து அரிசியாக்கா வந்து எங்களுக்கு வந்து நண்டு குழம்பு வந்து காய்ச்சி தரப்படுறோம் நான் சாப்பிட மாட்டேன் மச்சும் சாப்பிட மாட்டேன் அட நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த நீங்க ஏன் போனீங்க ஆர்த்திக்கு நாகதோஷத்துக்கு செய்தாச்சா அங்க வள்ளுவ கோயில் செம்பாம்பு கரும்பாம்பு டிக்கெட் எடுத்து செம்பாம்பு கரும்பாம்புன்னு சொன்னா ஒரு சுட்டிக்குள்ள நல்லெண்ணெய் வச்சு கரும்பாம்பும் செம்பாம்புக்கு வந்து பாலும் விட்டு 2 சுட்டில தருவாங்க எண்ணெய பாம்பு சொல்றாரு பாம்படி இது செம்பாம்பு கரும்பாம்புன்னு சொல்லி கருப்பு கலர்ல செப்பு கலர்ல இருக்கு அதில் கரும்பாம்புக்குள்ள பாம்பண்டைன்னு சொல்லி பார்க்குறாரு கரும்பாம்புக்குள்ள நல்லெண்ணெயும் செம்பாம்புக்குள்ள பாலும் விட்டு ஆத்தின் கையில் 2 கொடுக்கணும் கொடுத்து அந்த நவக்கிரங்களை அதை சுற்றி வந்து அப்படி ஐயத்த கையால் ஆத்தின கையால் கொடுத்து அர்ச்சனை பண்ணி பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்து நாங்கள் அப்படி வந்து ஒற்றை விலை செய்யணும் ஒரு 5-6 கிலோமீட்டர் போய் செய்ய வேண்டியதாக நம்ம அப்படி 5-6 கிலோமீட்டர் செய்வோம் அப்படி செய்தால் தானே நல்லதான் என்ன சொன்னால் சாப்பிடுங்களாம் படிப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லதான் நாகதோஷத்துக்கு அப்போ காலம்புற போய் சேர்த்து வந்துட்டேன் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வளர்க்குறேன் ஆனால் நானும் உண்மையாக கோயிலில் வந்து இன்றைக்கு சமையல் நாங்கள் வந்து சமைக்கல ஏன்னா மருத கோயிலே வந்து நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு ஆசையாக இருந்தாலும் ஊசி எல்லாம் கண்டுபடியால் வேற ஒரு நாட்கள் 2 சேர்த்து பார்த்தா 10 பேர் தான் வரும் இன்னாலும் ஒரு நாள் தான் அந்த கோயில் உண்மையா அவள் பக்கத்தில் ஒரு மடத்தில் பார்த்தோம் சாப்பாடுண்டா சுட சரி அந்த ஐயா சொன்னா ஒவ்வொரு நாளும் கொடுக்குறதான் ஆமாம் கடவுளை கண்ட மாதிரி இருந்தது அப்போ நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் தானே பின்ன அந்த ஐயா கூப்பிட்டு வாங்கணும் பின்ன நானும் அந்த கீர்த்தனா போனாங்க 2 காய்கறி எடுத்து போட்டார் வாழையில வெயில வச்சு தந்த சுட நல்ல வடிவாக சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட ஆமா அவனுக்கு முட்டை கேள்வி ஓடினாங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு மரக்கறி என்ன வாங்க நான் சாப்பிட்டு வந்தேன் 2 சமையல் ஜெயந்திவா வந்து கடையில் இருந்தாங்க அது வந்து இப்போ மேக்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு அதுக்கு மரக்கரோட கொஞ்சம் சோறு கொடுத்தோம். அப்போ இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லாதபடியால் எனக்கு வந்து இந்த தோசத்துக்கு செய்கிற இலவான ஒரு நாளாக வந்துச்சுது அவங்க எல்லாம் செய்துட்டு வந்தேன். நண்டு இப்போ என்ன மாதிரி அப்படின்டா நல்ல தசை நண்டோ இல்லாட்டி இது வந்து எவ்வளோ சொல்லுங்க அப்போ 850 ரூபா காலாண்டி கூட பிறகு உடம்பு பிரிக்காது ஆனால் நல்ல தசை 850 ரூபாங்க. நீயே ஒரு நண்டு வெள்ளிதான் கடுதல் போடுது வெந்தயம் வெள்ளடி செல்லம் போடணும் இதுக்கு மறந்து அடிக்காது மறந்து போட்டேன் சமையல்ல கொஞ்சம் கொடுத்துட்டேன். அது இப்போ உண்மையான விட்டு வந்து ஒரு டீ குடிச்சேன். நல்லா இருக்கு. அடுத்தது வந்து எனக்கு உண்மையாக டீ பிஸ்கெட் நான் பிரவசிக்கிறேன் சாப்பாடு மதியம் கட்டேன் எனக்கு எனக்கு தண்ணி ஐஸ் தண்ணி குடிச்சோம்னா அம்மாடியோ வெந்தயம் கொட்டுற வறுத்தனியா அக்கா தான் மருந்து போட்டு விட்டா போட்டேன் உள்ளி என் போடுங்க அம்மானு நான் இதுல இப்ப கதவு சொல்றேன் மக்களே அனுண்ட கல்யாணம் சொல்ல போறேன்னு சொன்னா நான் வந்து 11:30 இங்க வந்தேன். நான் சரி 11:45 வந்தேன். நான் வந்து ஆர்த்தியை கொண்டு அதை விட்டு வந்து
அம்மா கோலத்து கூட மேலாண்டு இருந்த காய்ச்சி அவங்க காத்தோட்டமா இருக்குன்னு சொல்லி அப்ப இந்த கிச்சனுக்கு என்னதான் நடக்குதுன்னு சொல்லி நானும் மேல பல நேரமா பார்த்து கொண்டு இருந்தா நாங்களும் அப்படித்தான் நைட்ல வந்தெல்லாம் மறுப்பு பேர் சாப்பிடுறது இல்லை மதியத்துலதான் சாப்பிடுறாங்க தம்பி குட்டியும் இல்லை சரி என்னதான் இருந்தாலும் அது என்ன தன் அளவை காட்டுறேன்னு எனக்கு தெரியாது இந்த பாருங்க அப்படியே இதுல காட்டி விடும் இந்த பாருங்க பருப்பு கறி உண்மைக்கு வந்து நானும் என் அம்மாவை தம்பி குட்டியாக்குறது கொஞ்சம் பேர் தானே அப்போ அதுக்காக வந்து இவ்வளோ வந்து கறி காய்ச்சனா ஏன்னா மதியத்துக்கு இந்த பருப்பு கறியை வந்து நான் பருப்பு கறியை வந்து இரவுக்கு வந்து எடுக்கல அதே மாதிரி பொதிக்கிறது வந்து போஞ்சி கேச்சொல்லியே நான் நல்லா கட்டி இல்லை நான் யார் சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் சமையல் தான் ஆனால் நேரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகும் கொஞ்சம் சமையல் அளவுக்கு அதில் ஓடும் புளி ஓடும் அப்போ நான் மேலே யோசிச்சா நான் 15 கறி காய்ச்சி விட்டேன் கொஞ்சம் எக்ஸ்பிரஸுக்கு சட்டிவர் ஆகினாங்க ரெண்டு சேர்ந்து சாப்பிடுவோம் தெரியுமாக்கு வெளியே அளவில் கூட நான் சொல்றாங்களா கூடிய நீங்க எல்லாம் கவனமா எதிர்ப்பு சக்தி குறைஞ்சாள் நானும் இல்லை எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காங்க சொல்ல மாட்டேன் எனக்கு கொரோனா வந்த முகையில் வந்து சொல்லலாம் இந்த உங்களுக்கு தானே இல்லை கொரோனா எங்களுக்கு கொரோனா கடவுளை பால் வந்து எதிர்ப்பு சக்தி கூட குடிக்கிறதா இல்லையே பால் வந்து கூடுதலா எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க கொஞ்சம் சாயம் முடிஞ்சு இஞ்சி குத்தி இஞ்சி குத்தினா அந்த பால் தெரியாது நல்லா இருக்கும் தள்ளி வர்ற மாதிரி ஒரு மாதம் தானே அந்த வெளியே மறந்து வைக்கேன் மெயினாக வந்து புள்ளி வந்து குத்தி போடணும் நான் இந்த காட்டுவோம் நாங்கள் ஆனா குடக்கண்ணு தசை என்று வாங்க டேஸ்ட் இல்லைன்னு ஆசிரியர் அப்படியா இல்லை நல்ல டேஸ்ட் கார வடிவா வச்சா நல்லா இருக்கும் கார வடிவா வச்சா நல்லா இருக்குமா அப்ப ஏஞ்சல் குட்டியா உங்களுக்கு ஏஞ்சல் வியூக்கு வந்து கேமராமேன் என்ன எங்களை ஏஞ்சல் வியூக்கு ஏஞ்சல்லாம் கம்புறாங்க எனக்கு வந்து அமைதியான ஒரு முறையில லைன் சாதிச்சு கொண்டு வரல நம்மளே ஏஞ்சல் டேலண்ட் வந்து வேறு நான் கை தட்டுவோம் இங்கிலீஷ் கோப்பியை பார்த்து வியந்து போனான் காலம் ஏன்னு சொல்லி பாத்தீங்களா ஏஞ்சல் குட்டின எழுத்துக்கு தானே வேற லெவல் இது என்ன இது இதுக்கு பேர் வல்லார சம்பல் உங்களுக்கு இல்லை நீங்கள் இங்கே நின்னீங்களா இங்கே நின்று காரணே வா அருமுக்கு அப்படி செஞ்சிருக்க மாட்டா அதான் கொண்டே கொடுத்து விடன்னு சொன்னான் மறுபடியும் கொடுக்கல மாத்தி கொடுக்கும் நல்ல அனுவக்கா பாலுத்து தான் நிற்கிறா தண்ணீரை தானே குடிக்க சும்மா தம்பியாக முட்டையை பொறிக்கிறாரு பெரிய கேன் இல்லாம ஏன்னா ஒளிபெரு வந்து நல்ல அம்மா தான் கடையில் தண்ணி வேறு எப்படி சாமான் தண்ணி அனுவக்கா வேண்டிய சாமான் நான் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் ஜதுவுக்கோ ஜதுவுக்காண்டி இல்லை நான் வேலைக்கு என்ன உண்மையில கட்டுப்படி ஆகாது உங்களுக்கு காலத்துல நான் பெங்களூர் சமைச்சு முடியல அவன் பிள்ளைகளை டியூஷன் அந்த கடை கொடுக்க ஹெல்ப் பண்ணக்கூடாது நாங்கள் ஹவுஸ் என்ன ஹவுஸ் எரும மாடு இப்படி வச்சு போடாது செத்தமல்லி வாங்கி நான் திரிக்கிறேன் உங்களுக்கு தூள வேண்டாம் இன்னொரு கிளாஸ் என்ன என்ன பிளான்
பிறந்தநாளை வருது நான் கவனிப்பு வரும் நீ சொல்லி தானே அங்க வச்சு அங்க 2 பேருக்கும் வருது என்ன ஒட்டி மேல நான் இன்னொரு கிளாஸ் நான் உப்பு போட்டேன் 5ஆம் தேதி எனக்கு தொட்டிட்டாங்க வேலை முடிஞ்சு கோல் வந்த வண்ணம் தானே சொல்லுவாப்போம் சந்திர மண்டலத்துல இருந்த அம்மா அம்மா குடிங்க பிள்ளைகள தண்ணியை கொடுங்க ஜூஸை கொடுங்க தேசிக்காயை கொடுங்க மாசத்துக்கு வந்து ஜீவாக்கு வந்து ஒரு வருத்தம் ஒன்று வந்தது நான் சின்ன அதை வந்து ஜூரின் வந்து ஜீவாக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்றது பால் கலர்ல போகும் அந்த செங்கல் மேல ஒரு நிலத்துல வந்து ஜீவாக்கு அந்த ஜூரின் போச்சுன்னு சொன்னா அப்படியே வெள்ளை படந்து வரும் அப்புறம் பார்த்தா அந்த தேங்காய் பூ மாதிரி எல்லாம் நிறைய வரும் அப்போ அப்படி இருந்து வருஷம் 5 வருஷமா நம்ம கிளினிக்கு போயிருக்கோம் தம்பியாக பிடிச்சு கொண்டு வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அந்த 3 வயசுல 4 வயசுலாம் கொண்டு போய் இந்த பவுர் எல்லாம் வீங்கி கால் எல்லாம் அவிஞ்சு அப்படி ஒரு 7ஆவது கட்டத்துல ஜீவா படுத்திருந்தவன் அதுக்கப்புறம் கிட்னி 2 கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னில வந்து சீல் பிடிச்சிட்டு அதுக்கு ஏத்தின மருந்து வந்து ஜீவாக்கு ஒத்து வராமல் இப்ப சாப்பாட்டை கொடுத்தா உங்களுக்கு வயிற்றளவும் இல்லை சத்தி வரும் அப்படி கொஞ்சம் காலம் உண்மையில அப்ப நாங்க சமன் செய்யல அப்ப ஜீவா என்ன சொல்றது மறுரூபம் எடுத்து தான் இருக்கிறோம் அப்படி ஒரு அப்ப அம்மாவுக்கு அதுல இருந்து சரியான ஒரு பாசம் ஜீவான்னு சொன்னா இப்பவும் முறையே கோல் அடிச்சாச்சு தண்ணி குடிச்சுட்டான ஜீவா தண்ணி குடிச்சோம் தேசிக்கா தண்ணியை கூட இந்த வெக்க காலம் இல்ல கொஞ்சம் கவனமா பார்க்கணும்னு சொல்லி அப்படி நாங்க கிளினிக்கே விட்டுட்டோம் அந்த மருந்தெல்லாம் பவர் கூட மருந்து ஊசியில கொண்ட கைக்குள்ள அடிச்சு அப்படி எல்லாம் செய்து குழந்தையிலேயே நிறைய கொடுமைக்கு உட்பட்டபடியால அந்த மருந்து சொன்னா வந்து சுட்டுவான பையன் அப்ப உடம்புல இருந்து கால்சியம் தான் வெளியேறணும்னு சொன்ன டாக்டராலே கண்டுபிடிக்கலான்னு ஏன் அப்படி அந்த செலம் போகுது கூடான்னு நம்பல அவங்களுக்கு கூட என்ன அப்ப ஒரு 3-4 வருஷமா நாங்கள் ஜீவாவோட இந்த யாழ்ப்பாணம் அங்கே மிஞ்சேம் அலைப்பட்டு உள்ளப்பட்டு திரிஞ்சு காலம் மூலம் வரப்பொழுது உடம்பு நான் கண்டுபிடிச்சா பிரச்சனை இல்லை விட்டாங்க ஆனா இப்ப வளர்ந்துட்டாங்க நாங்கள் ஜூரின் பாக்குறல தானே அவனும் தண்டை வாழ போயிட்டு போவாங்க தெரியாது ஆனா கொஞ்சம் கண்காணிக்கணும் வயிறெல்லாம் வீங்கி காலெல்லாம் மூஞ்சி கூட வந்து தெரியுமா அது ஒரு காலம் தான் அப்ப அதால அம்மாவுக்கு வந்து சரியான பயம் ஜீவாவை குறிச்சு ஆனா இப்பவும் கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நெஞ்சல் மாதிரி தான் வெயில் நாங்கள் எதை காய்ச்சினாலும் ஜீவாக்கு வந்து என்னத்தை போடுறோம்னு தெரியாம அப்படி ஒரு மரக்கறி இல்ல கூட சாப்பிடல பழங்கள் குறைவு பால் குடிக்கிற இல்ல ஏஞ்செல்லாம் அப்ப உண்டைக்கு நல்ல ஒரு நட்டையா நிற்கிறான் அப்ப அம்மாவுக்கு வந்து அது பயம் ஏன்னா நல்லா நடத்து வந்துட்டாங்க குழந்தையில இருந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வளர்ந்துட்டாங்க அப்ப அவைக்கு என்ன மாதிரி ஜூரின் போகுதுன்னு சொல்லி நான் நடக்கிற சொல்றேன் இது வந்திருக்கோன்னு கொஞ்சம் காட்டுவோம் ஹாஸ்பிட்டல்ல அப்ப நேற்றுக்குள்ள ஒரு மண்டை குத்துவாளுக்கு கண் அந்த ஒரு பக்கம் சரியா மாத்திட்டு யாரோ கண்ணில் அடிச்ச மாதிரி பிங்கி போடும் நல்ல பயமா இருந்தா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சொன்னாங்க அதாவது நீ மட்டும் இப்ப பேச சாப்பிட்றானு இல்லை அம்மா பத்திர பூச்சி குளிச்சப்பா வேண்டி கூடண்டு அவனுக்கு அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் சரி அப்ப அபியும் வந்திருக்குது இப்ப வந்து ஏன் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா கூட்டு வந்தாங்க நிக்கிறேன் அப்ப அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு அதான் நண்டு நுழைக்கு இருக்குது அப்ப அதுக்காக இதான் சொல்ல சமையல் பக்குவம் பண்றது கடும் பக்குவமாக்குறது நான் உப்புகள் கூட பயமாக்குது தூள் எல்லாமே நண்டு காய்ச்சினா நண்டை தூக்கி கோப்பைக்கு வச்சுட்டு அந்த சோத்தை நண்டுல போட்டு ஏன் அப்படி அப்ப நான் வந்து இப்ப சர்வகாலம் சொன்னமா வீட்டை சாப்பாடு கொடுத்து வச்சுட்டு தம்பி வந்து குளிக்க வந்து வச்சிருக்கிறாங்க அப்ப நான் வந்து சாப்பாடை வந்து அபிக்கு சாரி சர்வகாலம் வந்து கொடுத்து விட போறேன் தம்பி குட்டிக்கு இப்ப நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் ஓகே சந்தோஷம் நீங்கள் வந்து நண்டு கறியை பழகா வச்சு தந்துட்டீங்க நல்லதா போட்டு நான் நண்டு கறி எப்படி வருமுண்டு பயமாக்குறது ஒரு காய்ச்சி அவ்வளோ நல்ல புல்லோணும் திரளோணும் அப்போ ஓகே அரிசியாக்கா அம்மந்தரியா இன்றைக்கு வந்து நல்லபடியா எனக்கு நண்டு கறி வச்சு தந்து
செய்து தந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம். பாய்.